பணக்காரர்களை தேடுவதல்ல ஊழியனின் வேலை, பணக்காரர்களை உருவாக்குவது ஊழியனின் வேலை. என்றால் ஊழியன் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களில் ஒன்று, உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். Prosperity, richness is God's plan for your life. உன்னுடைய வாழ்க்கையை குறித்த தேவனுடைய திட்டம் ஐஸ்வர்யம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊழியத்திலே பலவிதமான ஊழியங்கள், ஒரு ஊழியத்திலே பலவிதமான வேலைகளை ஒரு ஊழியன் பார்க்க வேண்டும். ஒன்று, வியாதியஸ்தர்களை சுகப்படுத்த வேண்டும், பாவிகளை பரிசுத்தவான்களாக்குவது, வியாதியஸ்தர்களை ஆரோக்கியமாக்குவது, தரித்திரரை ஐஸ்வர்யவானாக்குவது. இது எல்லாம் ஊழியக்காரனுடைய வேலை. இந்த வேலையில தான் ஆதி அப்போஸ்தலர்கள் செய்தார்கள், பரிசுத்தவான்கள் செய்தார்கள். ஏன் சார் ஐஸ்வர்யத்தை பத்தி எடுக்கிறீங்க? That is a part of my ministry, making rich people. Some ministry they may be seeking rich people, but we are not seeking rich people, we are making rich people. கையை தட்டு. ஆமென். பணக்காரர்களை தேடுவதல்ல ஊழியனின் வேலை, பணக்காரர்களை உருவாக்குவது ஊழியனின் வேலை. என்றால் ஊழியன் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களில் ஒன்று, உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ராஜாக்கள் தோன்றுவார்கள். நீ எவ்வளவு பெரிய பணக்காரன் எனக்கு கவலை இல்லை, என்ன பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு வடி மேல நீ பணக்காரனாவ. கையை தட்டு. Oh, you may be a millionaire. ஆனா என்னை பார்த்த பிறகு, ஒரு ஊழியக்காரரை பார்த்த பிறகு, அந்த அபிஷேகத்தை குறித்த நம்பிக்கையும் தன்னுடைய அழைப்பை குறித்த மேன்மையும் அந்த ஊழியக்காரன் புரிந்திருக்க வேண்டும். இனிமே இவர் ஆசீர்வதிக்கப்படுகிற ஆளுக்கு ஒண்ணுமே இல்லை சார் அப்படின்ற லெவலில் ஒரு ஊழியக்காரன் போய் நின்னானா, எய்தாப்பில் இருக்கிறவர் இனிமே ஆசீர்வதிக்கப்படுற ஒண்ணுமே இல்லை அப்படின்ற லெவல்ல இருக்கிறனால ஒரு ஊழியக்காரன் பயனற்றவனாகி விட மாட்டான். அவன் எல்லாத்தையும் பெற்றிருந்தாலும் அந்த எல்லாத்துக்கு மேல உன்னை கொடுத்துட்டு வரணும் ஊழியக்காரன். அங்கதான் ஊழியக்காரன் நிற்கிறான். அவன் எவ்வளவு பெரிய அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் ஊழியக்காரனை சந்தித்த ஊழியக்காரன் அவனுக்கு ஆசீர்வாதமாய் அந்த சந்திப்பில் இருந்திருக்க வேண்டும். அதுதான் ஊழியக்காரன். He may not be a king, but a minister of God is a king maker. ஆமென். சாமுவேல் ராஜா கிடையாதுங்க, ஆனா எவன் தலையில கையை வைக்கிறானோ அவன் ராஜா. I may not be a king, but I am a king maker என்கிற மனநிலை ஊழியக்காரத்தில் இருக்க வேண்டும். I am not king seeker, I am king maker. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். நம்ம ஊழியத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், மில்லியனர்ஸ், பில்லியனர்ஸ். ஓ, இந்த சபைக்குள்ள இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உலகமெங்கிலும் இருக்கிற ஜனங்களுக்குள்ள இருந்து தேவன் தோன்ற பண்ணுவார், எழும்ப பண்ணுவார். That must be the part of ministry. அது ஊழியத்தின் ஒரு பகுதி. பவுல் அந்த ஊழியத்தை செய்தார். அன்புக்குரியவர்களே, பலமுறை உங்களுக்கு சொன்ன வசனத்தை மறுபடியும் உங்களுக்கு சொல்லிவிட்டு, எதற்காக ஐஸ்வர்யத்தை ஊழியக்காரன் பிரசங்கிக்க வேண்டும்? ஐஸ்வர்யத்தை பேசுவது வந்து தவறுன்னு ஒரு கூட்டம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அந்த பைபிள் என்ன சொல்லுது? பவுல் என்ன சொன்னார்? சார், பவுல் சட்ட கூட எல்லாம் தெரிஞ்சார் சார். அன்புக்குரியவர்களே, நீங்க கூட போயிருந்து பார்த்த மாதிரி பேசக்கூடாது. பவுலுடைய பண நிலைமை ஊழியத்திற்கு வரும்போது 3 கப்பல்களுக்கு அதிபதினு சொல்றாங்க, பெரிய பணக்காரன்றாங்க, மில்லியனர்ன்றாங்க, எத்தனையோ PhDக்கு சமம்ன்றாங்க. படிச்சது படிப்பெல்லாம் விடுவோம், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன் நான். அன்புக்குரியவர்களே, பவுல் தரித்திரன் என்று எண்ணப்பட்டான். அவன் தரித்திரன் அல்ல. அவனே சொல்றான், என்ன தரித்திரன் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் தரித்திரன் கிடையாது. நாங்கள் தரித்திரர் என்று எண்ணப்பட்டாலும், வாசிங்க வசனத்தை, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும், எங்களை பார்த்தா துக்கப்பட்டவன், நிறைய பிரச்சனைக்குள்ளாகிறவன் என்று எண்ணப்பட்டாலும், எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாக, எப்பவுமே கையை தட்டு, துக்கப்படுகிறவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறவர்கள். வெளியில இருந்து பாக்குறவங்க ஐயோ நினைப்பான், ஆனா நாங்க சந்தோஷமா தான் இருக்கிறோம். இல்லையா? மற்றவங்களை ஐயோன்னு பார்க்க கூடாது. பார்த்தா கூட பரவாயில்ல, நீ என்ன ஐயோன்னு பார்க்கலாம், ஆனா நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன். நாங்கள் துக்கப்படுகிறவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அடுத்து, தரித்திரர் எனப்பட்டாலும், நாங்கள் தரித்திரர் என்று எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாக இருக்கிறோம். பவுல் சொல்றான், நாங்க நிறைய பேரை பணக்காரன் ஆக்கியிருக்கோம்யா, நாங்கள் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாக இருக்கிறோம்.
பவுலை பார்த்தா நீ பவுலோட சேர்ந்துருவேன். ஏன்னா பவுல்கிட்ட ஒரு அனாயிட்டிங் இருந்துச்சு. என்னன்னா பணக்காரனாக்குற அனாயிட்டிங். ஹல்லேலூயா. பவுலை போல ஊழியம். பவுலை போல ஊழியம்னா என்ன? என்ன பணக்காரனாக்குற ஊழியம். பரலோகத்தில் போனா சப்மிட் பண்ணணும். என்ன சப்மிட் பண்ணணும்? இத்தனை பாவியை பரிசுத்தவனாக்கி இருக்கிறேன், இத்தனை வியாதியஸ்தனை சுகமாக்கி இருக்கிறேன், இத்தனை ஏழைய பணக்காரனாக்கி இருக்கேன். ஆமென். இந்த ஊழியத்தில் நடக்குது. நான் பார்க்கிறேன். இந்த ஊழியத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் பின்னணி எவ்வளவு சாதாரணமான இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையை தேவன் உயர்த்தி கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறேன். இந்த ஊழியத்துடைய தங்கள் படிப்பையும் சொந்த திறமையை நம்பினவர்கள் சாதாரண நிலையில் இருப்பதையும், ஆனால் சாதாரண நபர்கள் இந்த ஊழியத்தில் வளர்ந்திருப்பதை நான் பார்க்கிறேன். நான் சொல்றேன், உங்க சொந்தக்காரங்களா நிறைய படிச்சவங்க, சொந்தக்காரங்களா நிறைய பணம் வச்சிருந்தவங்களா, அல்ல நிறைய பெரிய பெரிய பின்னணி உடையவர்களா இருந்திருக்கலாம். நான் சொல்றேன், நீங்கள் தாவீது சொன்னா, எனக்கோ கிறிஸ்துவை தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே. அப்படி தேவனை அண்டிக் கொண்டிருந்த உங்களை பார்த்து நான் சொல்றேன், இஸ்ரவேலின் செட்டைகளின் நிழலிலே வந்த உங்களுக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாகும். அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாகும். மற்றவர்களை பார்த்து உங்கள் தலையை தேவன் உயர்த்துவார். அதுதான் தன் சொந்த திறமையும் சொந்த தாளந்துகளை நம்புகிறவனுக்கும் அவைகளை நம்பாமல் கிறிஸ்துவே கதி என்று சொல்லுகிறவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் அது. நான் பெரிய பணக்காரனாய் பெருமைப்படுகிறேன், நான் அதிகம் படிக்காதவனாய் இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறேன். காரணம், நான் கிறிஸ்துவை மட்டுமே சார்ந்து கொள்வதற்கு அது உதவியாக இருந்தது. ஒருவேளை ஒரு பணக்கார வீட்டில் நான் பிறந்திருந்தால் இன்னும் அதிகமான PhDs நான் முடிச்சிருந்தேன்னா, ஒருவேளை நான் கடவுளை நம்பாம என் டிகிரியை நான் நம்பி இருந்திருக்கலாம், என் திறமையை நான் நம்பி இருந்திருக்கலாம். நான் அதிகமாக பெரிய லெவல் படிக்காததற்காக நேற்று ஒரு நாளை பார்த்தேன். MSc, MPhil, MEd, அடுத்து PhD என்னமோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். God is good. படிப்பது நல்லது. இன்றைக்கு நான் குறைவாக பேசவில்லை. பணம் இருப்பது நல்லது. ஆனால் உங்கள் நம்பிக்கை அதன் மீது வைக்காதிருங்கள். கர்த்தர் ஒருவரை நம்மை உயர்த்துகிறவர். அவர் ஒருவரே ஒருவனை உயர்த்தும், ஒருவனை தாழ்த்தவும் அவரால் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது.